வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் வழியறிதல் அதிகாரத்தில் முதல் குறள், வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல். வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல். இப்போ இங்கே 4 வலிமைகளை சீர்தூக்கி பார்த்து ஒரு செயலை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த சீர்தூக்கி பார்க்குறது, தூக்கி அப்படின்னு பார்க்குறது தராசு தான். அந்த முள் அப்படி சரியாக நிற்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடை போட ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இந்த 4 வலிமைகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்பொழுது நடுநிலைமையோடு பார்க்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறதையும், அடுத்தவங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த செயலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும், எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் துணையாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப துல்லியமாக எடை போட்டு அதற்கப்புறம் தான் அந்த செயலை தொடங்கணும். இப்போது நான் என்ன காரியம் செய்யணும்னு நினச்சோன்னா அந்த செயலுடைய வலிமை, அதை செய்து முடிக்கிறதுக்கு என்னுடைய வலிமை, அதை நான் செய்யறதுக்கு செய்யும்பொழுது அதை தடுக்க நினைக்கின்ற நம்மளுடைய எதிரியோ இல்லை போட்டியாளர்களோ அவர்களுடைய வலிமை, எனக்கும் அந்த போட்டியாளர் 2 பேருக்கும் யார் யாரெல்லாம் துணை நிற்பார்கள் அப்படின்னா அந்த துணைவர்களோட வலிமை, இதை எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து என்னுடைய வலிமை அதிகமாக இருக்குமானால் மட்டும்தான் அந்த செயலை செய்யணும். ஏன்னா நம்ம வழியறிதல் அதில் முன்னுரை பார்க்கும்போதே பார்த்தோம். இதில் அந்த 4 உபாயங்களை தண்டித்தல் அப்படின்றதுக்கு தான் வழியறிதலை வைக்கிறாரு. அப்போ தண்டித்தல் அப்படிங்கிறது போர் மாதிரி தான் இல்லையா? ஒன்றா வெற்றி அவனுக்கு அல்லது எனக்கு அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த செயலை செய்யணும். சரி, இதுக்கு பரிமேலழகர் உரையில் என்ன சொல்கிறார், குறிப்பில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 4 வகை வலிமையில் வினை வலி அப்படிங்கிறது அந்த செயலுடைய வலிமை. அதாவது அவனை அந்த எதிரி நாடு இருக்குன்னா, பொருட்பாலில் வினை அப்படின்னா போர். ஆனால் அதனால தான் உதாரணமாக சொல்லியிருப்பார். இப்போ ஒரு எதிரி நாடு இருக்குது அப்படின்னா அந்த எதிரி நாடு முற்றுகையிட போகிறோமா, அல்லது அந்த எதிரி நாடு நம்மக்கிட்டேருந்து திருட்டு போன பசுக்களை மீட்டுட்டு வர போகிறோமா, அல்லது நம்மக்கிட்டேருந்து கவர்ந்துட்டு போன பொருட்களை எடுத்துகிட்டு வர போகிறோமா, இந்த மாதிரி எல்லாம் என்ன செயல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் இல்லாமனாக்கா மற்ற 3 பேரோட வலிமை, என்னுடைய வலிமை, எதிரியோட வலிமை, துணைவர்கள் 2 பேருக்கு இருக்க துணைவர்களோட வலிமை அப்படின்னா அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஆண்மை, அவர்களுடைய பெருமை, இந்த 3ஐயும் நம்ம கணக்கில் எடுத்துட்டு இது எல்லா வகையிலையும் எனக்கு தான் வெற்றி அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் செய்யணும். ஏன்னா இருக்க வெற்றி தோல்வி அப்படின்னு வந்தபோது எனக்கு இதில் வெற்றி வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதான் ஏன்னா அவர்களோட வலிமையில் நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு தெரிய வந்தாலோ, அல்லது வெற்றி ஒரு சந்தேகமாக இருக்குது, நம்ம 2 பேரையும் பார்த்தா சில சமயம் எனக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது, சில சமயம் அவனுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் அந்த செயலை செய்யாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஒரு விஷயத்தை செய்யும் முன், இது அரசனுக்கு சொன்னதாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒரு தொழிலில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த தொழிலில் என்னுடைய அறிவு என்ன, ஆற்றல் என்ன, பெருமை என்ன அப்படின்னு பார்க்கணும். எனக்கு போட்டியாளர்கள் யார், அவர்களோட அறிவு, ஆற்றல், பெருமை அதெல்லாம் என்ன. ஏன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவன் பிராண்ட் நேம்லாம் செட் பண்ணி வச்சுருப்பான். நான் இப்போ புதுசாக தொடங்குறேன் அப்படின்னாக்கா அந்த பிராண்ட் நேமோடு நான் மோதணும் இல்லையா? அப்போ அதெல்லாம் என்னால் முடியுமா? அதே மாதிரி துணைவர்கள், அவனுக்கு யார் உதவி பண்ணுறா, எனக்கு யார் உதவி பண்ண போகிறா, இந்த 2 பேரோட வலிமையும் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தொழில் தொடங்கினா எனக்கு அது லாபம்தான் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அதில் இறங்கணும். இல்லை சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், அதை என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துன்னா செய்யணும். ஆனால் இது எல்லாத்தையும் சீர்தூக்கி ஆராயறதுல நடுநிலைமையோடு இருக்கணும். அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் முதல் பாடம் வழியறிதல்ல. அடுத்த குறள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.